ನಮಗೆ ಉಡಲ್ ಕಲ್ಸಕ ತತ್ತು ಬಿಟ್ಟಾಜ ಕರ್ಪ್ಸನ್ ತೆಚ್చుకోಬರಲ್ಲ ಅದ ಮಾಡಿ ಬರ ಕರ್ಪ್ಸನ್ ಕಾಲು கர்ப்சன் போனோட கட்டுமனை போய் பார்த்தா கட்டுமனை சிறிது போய் பார்த்தாலும் நான் வந்து திருமணம் வரதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்பட்டுச்சு. திருமணம் முடிஞ்சா முடியலையா? நம் திசை கிழக்கு திசை பக்கம் பார்த்து இப்ப அமைச்சிருக்கணும். எந்த திசை உங்களுடைய கட்டுமனை இருங்க இப்ப இருக்குது? பெண் எந்த திசை? கிழக்கு திசையா? அது வந்து கர்ப்சன் பெண் வரத்தை அமைச்சிருந்தாலும் அவர் மாநில தட்டுப்பாடு அப்படி கொண்டிருந்தாலும் கர்ப்சன் அவர் வந்து அதுல இருந்து ஒரு விசித்திரமான அவர் வந்து ஒரு விளைவு அப்படியே வாய்ப்பு ஏற்படுத்தலாம். வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம்? பெண்ணால சரி பண்ணி கொடுத்தா இப்ப பிரச்சனை எதுவும் இல்லையா? அந்த பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது இருக்கும். போனா போகட்டும். இப்ப இதுல இருந்து ஒரு பேரை குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்தாச்சு. பெண் வீட்டுல ஏதாவது பிரச்சனை வச்சா வரல, வராது போய் காலந்துடும். நான் தான் சொல்றேன்ல, நீ சொல்லியே சொல்றேன். அவர் வந்து மாங்கலியத்துல ஒரு தடை ஏற்படும். மாங்கலியம் எப்ப செஞ்சுக்கலாம்? வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிறியா? ஆவணி முடிவுல செஞ்சுக்கிறியா? செஞ்சுக்கிறியா? கர்ப்சன் ஒரு வந்து தட்டு தடங்களாம மனம் கர்ப்சன் மாங்கலியத்துக்கு குறை இருந்தப்பா இருந்தாலும் கர்ப்சன் நீக்கி தடையை நீக்கி கர்ப்சன் தட்டு தடங்களாம உருவாக்கி உன்னுடைய வாழ்வும் பொருளாதாரம் கையில் செருப்ப கர்ப்சன் கையில் கர்ப்சன் கட்டு காப்பாத்தி நான் வந்து இப்ப வந்து தொழில் போய் பார்த்தோம்னா ஒரு தொழில நம்ம வந்து பல தொழில் பார்க்கிறோம். விவசாயம் அது வந்து பார்க்க சம்பந்தமான வேலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழில் போய் பார்த்தோமா அது வந்து கம்பெனிலையும் போய் வேலை பார்த்துருக்கணும். பார்த்தோமா பல தொழில் செய்யறோம். அதெல்லாம் வந்து கர்ப்சன் எந்த தொழில் செஞ்சாலும் கர்ப்சன் கை கூட்டு கர்ப்சன் கை நிறைய செல்வம் பொருளாதாரம் கர்ப்சன் மிச்சம் கர்ப்சன் கட்டு காப்பாத்தி உன்னுடைய மாங்கலையும் கர்ப்சன் எந்த தட்டு தடையெல்லாம் உருவாக்கி கர்ப்சன் வீடு கட்டுமனை போய் பார்த்தா கட்டுமனை சிறிது போய் பார்த்தாலும் கர்ப்சன் அதாவது கர்ப்சன் அவதாரம் எண்ணெய் உருவாக்க வால்மீகி சித்தர் அப்படின்பதா எண்ணெய் அப்படின்பதா தாய் தந்தை இல்லாத உருவான் தான் கர்ப்பசாமி. அது வந்து எண்ணெய் பெற்றெடுத்து உருவாக்கினவர் என் தெற்கு திசைமா நிக்க உட்கார்ந்து போயிடாதான் வால்மீகி சித்தர். அதனால வந்து கர்ப்சன் என் வாக்கும் மாறாது மாறி நடக்காதுன்றது கர்ப்சன் இப்ப வந்து உருவெடுத்து உன் முன்னாடி நிப்பாட்டிடு அப்படின்றத உன்னுடைய குழந்தை உயிர் புரிஞ்சிருக்கிறது விதி. அதை கர்ப்சன் மாத்தி உன்னுடைய என்னுடைய வாக்கின்படி உயிரோட கூட்டிட்டு சேர்ந்து உன்னுடைய குழந்தை உயிரோடு இருக்குதா மாறிக்கிற கர்ப்சன் கலந்துடும். அப்படியே உயிரை சென்று விதி அப்படின்றத ஆட இப்படிதான் நடந்திருக்கிறதும் பல தெய்வங்களாலும் நிர்ணயிக்கப்பட்டது. அதான் கர்ப்சாமி இங்கதான் உயிரோட இந்த திசையில தான் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி கர்ப்சன் கட்டுமணி கூட்டிட்டு சேர்க்கணும்னு சொன்னேன். கர்ப்சன் சேர்த்தாச்சு. அதுவும் சேர்த்திருந்தாலும் இப்ப வந்து கர்ப்சன் இரு மனுது அப்படின்றதா நல் உள்ளங்களும் இருந்ததால் தான் உன்னை தேடி வந்திருமா. இப்ப நம்மளா தேடி போய் கூட்டிட்டு வந்தோம். நம்ம தானே தேடி போனோம். கேஸ் எல்லாம் போட்டிருக்கணுமே, போட்டோமா? கர்ப்சன் எப்படி தெரியும் பார்க்கறியா? அனைத்தும் இருந்தாதான் கர்ப்சன் தூளில் துரும்பு இருக்கும். கர்ப்சன் என் மாறி இருக்குதா? எதுலையும் இங்க மாறி இருக்குதப்பா மாறாது. பெண்ணை ஆனா மாற்றி குழந்தை கொடுக்கணும். அது போல கர்ப்சன் இப்ப வந்து குழந்தை பெண்ணிலும் பாதி ஆணிலும் பாதி இல்லாம இரு தரப்பா நிச்சயம் உட்காந்துருக்கணும். அப்படிதானே இருக்குது. இதான் உன்னுடைய பெண்ணா? ஆணின் வெளி தோட்டம் தெரியும். என்னடா இது ஆனா ஆனா பெரிய பெண்ணு என்ன பண்ணலாம்? மாத்தி அமைச்சு நல்வழி இருக்கும். இந்த பெண்ணால ஒரு ஆண் வரிசைகள் வந்திருக்கு. இழப்பீடு உருவாக்கணும். அது வந்து நம் மனதளவுல என்ன நினைக்கிறோம்னா அது வந்து கர்ப்பசாமி அது நம் ஆணை பிழைக்க வச்சு பெண்ணை இழப்பீடு செஞ்சிருந்தா கலியுகம் நல்லா இருக்கணுமே அப்படின்ற மனதளவு ஓடிட்டு இருக்கணும். எப்படி ஆணை பிழைக்க வச்சு பெண்ணை எடுத்திருந்தாலும் என்னோட குடும்பம் வந்துடும். ஆனா அது விதி கிடையாதப்பா. இதுதான் உன்னுடைய விதி. இதுதான் மாற்று அமைக்க சேர்க்கணும். கர்ப்சன் ஒரு ஆடியோ மாசத்துல ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். என்ன வாக்கு கொடுத்திருந்தேன் தெரியுமா? என்ன கொடுத்தேன்? செத்த குழந்தைய உயிரோட
மார்ஷலுக்கு போன குழந்தைய உயிரோட 15 செகண்ட் 15 செகண்ட்ல உயிரோட கொண்டு வந்தேன். அவன் தானே பேசினான், நான் சொன்ன வாக்குல லட்சம் பேருக்கு முன்னாடியே அவனா பேசினான்ல. செத்த குழந்தை மார்ஷலுக்கு போன குழந்தைய உயிரோட பிறப்பிச்சேன். அதுதான் வானியோட விதி. அது யாராவது கடவுளால் மாற்ற முடியுமா? கடவுள் ரீதியான தேவர்களாலையும் பஞ்ச பொருளை மாற்ற முடியாது. கப்சம் நிர்ணயிச்சு கொடுத்தாங்கள, அதே போல உன்னுடைய குழந்தைய இழப்படி செஞ்சா இந்த குழந்தைய உருவாக்கணுன்றது விதி. கப்சம் உன்னுடைய குழந்தை மாற்றி அமைச்சு செயல்பட்டாங்க. இனிமேலும் குழந்தைக்கு ஏதோ தட்டு தரங்களும் உயிரிழப்பு சேதாரங்களாம் கப்சம் கட்டு காப்பாத்தி அதுக்கான பொருளாதாரம் செல்வம் கை விளைச்சி கப்சம் மாற்றி அமைச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு தரேன். உன்னோட குழந்தைய முழுமையா ஆனா கப்சம் உருவாக்கி செயல்பட்டாருனாப்பா. மாற்றி அமைச்சு செயல்பட்டு உருவாக்கி கப்சம் குழந்தைகளுக்கு கற்றுத்தரங்களாம கப்சம் நோய் நொடியில பால் வார்த்த கப்சம் அமைச்சு செயல்பட்டாங்க. சொல்ல முடியுமா? ஆத்மாவில உன்னுடைய பரிச்ச பிரம்மனே சொல்ல முடியாதப்பா. கருப்பசாமி என்னுடைய அவதாரம், அப்படி வானுடைய அவதாரம் தான் கருப்பசாமி. கருப்பசாமி உருவத்துக்கு நிறைய கதைகள் இருந்தப்பா. அதனால முன்கூட்டியே நான் நடக்கிறதுக்கு முன்னே ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவனுடைய பாகம் விபத்துக்குள்ளாக ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி விபத்தை தவிர்த்து ஏதோ ஒரு சேதாரம் உயிர் சேதாரம் கப்சம் காப்பாற்ற வந்துச்சா மாளிகை கப்சம். இப்ப வந்து அதெல்லாம் கப்சம் 15 நாட்கள் சரி செஞ்சு தர. சரி சரி உன்னுடைய பழைய நிலைமைக்கு மாத்தி அமைச்சு கப்சாமி அவர் வந்து தட்டு தரங்களாம பாகம் மறுபடியும் புதுப்பிச்சு ஓட்டி தர. ஓட்டி கப்சம் இதுல இருந்து கப்சம் பண தட்டுப்பாடு இல்லாம கப்சம் வாழ்க்கை புது வாழ்க்கை ஏற்படுத்தி கப்சம் அது உன்னுடைய குழந்தை எந்த ஒரு பதிலாம கப்சம் தட்டங்கள் மாதிரி மாற்றி அமைச்சு ஏற்பட்டு கொடுத்தா போதுமா? மாற்றி அமைச்சு தர. மாற்றி அமைச்சு கப்சம் ஒன்று வாழ்க்கை இனிமே இதுல இருந்து 1 மடங்கு 3 மடங்கு மாற்றி ஆமா கப்சாமி அப்படியா? ஆமா எந்த ஒரு சரி அப்படியே கப்சாமி கப்சாமி பலகரை மறுபடியும் ஒருத்தர் ஆத்தூர் போச்சப்பா. ஆத்தூர் குழந்தை பரம் குழந்தை பாக்கியமே நமக்கு இல்லைன்ற ஒரு வேதங்கள் உருவானப்பா. அவன் வந்து சில இடங்கள்லாம் பார்த்தாச்சு, சில இடங்கள்லாம் பார்த்து வந்தாச்சு. எங்க பார்த்தோம்